ஹாய் மக்களே, வணக்கம். இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் போற போக்கு பார்த்தா, எல்லாமே டிஎம்கேக்கு பணத்தை வாங்கிட்டு எவ்வளோதான் வந்துட்டு பேசணும்னு தெரியல டிவிகேக்கு எதிரா. ஸோ இந்த டிஎம்கே திருட்டு பையன் இருக்கான் இல்லையா, டிஎம்கே ஆட்சி. ஸோ ஒஸ்ட்டு வயசாயிடுச்சுன்னா போய் ஒரு ஓரமாக உட்காந்துருக்க வேண்டியதானே. இந்த சத்யராஜ் ஆகட்டும், பிரகாஷ் ராஜ் ஆகட்டும், இந்த ஸ்டாலின் ஆகட்டும், இந்த டிஎம்கே எவனா சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இவங்க எல்லாமே போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருக்க வேண்டியதானே. ஸோ கட்டுக்கட்டாக கோடி கோடியாக பணத்தை வாங்கி வச்சுட்டு யாருக்கு எவ்வளோ பணம் தராங்கன்னு தெரியல. இந்த இத்து போன ஜூலி கிரலாவோ அப்போ வந்துட்டு ஏதோ அந்த புரட்சி மெரினால ஒரு புரட்சி நடக்கும்போது இந்த மாட்டுக்காக வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தேன், இந்த காளைக்காக சப்போர்ட் பண்ணிட்டு ஓபிஎஸ் எங்க ஓபிஎஸ் எங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தா அவர் ஒரு டம்மி பீஸ். ஓபிஎஸ் வந்து ஒரு டம்மி பீஸ், ஒரு டம்மி சிஎம். அப்போ வந்து தமிழ்நாடே வந்து ஒரு நிலை குலைந்து போயிருந்தது. கரண்ட் சிஎம் வந்து போயிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஒரு தமிழ்நாடே வந்துட்டு ஒரு ஒரு டம்மி பீஸாக தான் இருந்தது. ஒரு நல்ல சிஎம் வந்து ஒரு ஒரு அயன் லேடின்றவங்கள இழந்துட்டதுனால, ஸோ அதனால வந்துட்டு அது அப்படியே போயிடுச்சு. ஸோ அதனால அப்போ அப்போ வந்துட்டு ஒரு டம்மி சிஎம் வந்து அந்த விஷயத்துல இருந்து ஜோலி கொஞ்சம் ஃபேமஸ் ஆனால் அப்படியே பிக் பாஸ் வந்து போயிட்டு. ஸோ இந்த பிரகாஷ் ராஜ், இந்த சத்யராஜ் இப்போ கரண்ட்டாக பேசும்போது வீடியோ பார்த்தது, ஜூலிலாம் அந்த டம்மி பீஸ் தான் சும்மா கத்தின்னு கிடந்தா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த டீமுக்கு வந்து ஒரு தரம் தாழ்ந்த அரசுன்றதை நிரூபிக்கிறாங்க. தரம் தாழ்ந்த புத்தி. ஒரு நல்ல ஆட்சி பண்ணா உன்னை மக்கள் கைவிட மாட்டாங்க. எல்லா வீடியோலையும் திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஆட்சி ஒரு ஒரு வாட்டி உனக்கு சான்ஸ் கொடுத்தா அதை அப்படி இறுக பிடிச்சிக்கணும். மக்கள் ஒரு வாட்டி தான் சான்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இறுக பிடிச்சிக்கணும். ஹீரோ சான்ஸ் ஆகட்டும், இல்லை சிஎம் சான்ஸ் ஆகட்டும், பிரதமர் சான்ஸ் ஆகட்டும். ஸோ மோடி பிடிக்கல, 3 5 நவுறாரா இல்லையா? தமிழ்நாட்டில் வின் பண்ணலாம், மற்ற ஸ்டேட் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கல. வேர்ல்டு லெவல் நம்பர் 1 இருக்காரு மோடி. ஸோ அந்த மாதிரி ஸ்டாலின் இருக்கணும். ஸோ வேஸ்ட்டு, இந்த டோப்பா மண்டையை வந்து வேஸ்ட்டு. ஸோ அதனால் இப்போ அதை விட்டுட்டு டிவிகேன்னு ஒருத்தன் வந்தான், விஜய் வந்தான். ஸோ விஜய் வந்த பிறகு தான் டிஎம்கேவோட தில்லுமுல் எல்லாம் வெளியே தெரியும். ஆல்ரெடி எல்லாருக்கும் தில்லுமுல் எல்லாமே தெரியும். பட் இவங்க எவ்வளோ கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க, மக்களை உயிர் கொள்றவங்க அப்படின்றது மட்டும் டிவிகே வந்து வந்த விஜய் வந்த பிறகு தான் தெரியுது. ஸ்டாலினோட சுயரபம், ஸ்டாலினோட கூட இருக்கிற அமைச்சர்களோட சுயரபம் எல்லாமே கெட்டவனுங்க. கெட்டவனுங்க இருக்கிறதான் கரூரில் கூட்டத்தை பயன்படுத்தி மக்களை கொண்டுட்டானுங்க. எப்படி கொண்டானே தெரியல. உடனே நைட்டா அந்த 41 43 பேரை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவன் வீட்டுக்கு கொண்டு போய் போட்டு அலை கூட விடலை, எரிச்சு விட்டானுங்க, குறைச்சி விட்டாங்க, எரிச்சிட்டாங்க மொத்தம். ஸோ இதுலேருந்தே தெரியுது இது டிஎம்கேவோட சதின்னு சொல்லிட்டு. உங்களை யார் அவசரமாக கொண்டு போக சொன்னோம், கரூர் மக்களை கொண்டு போக சொல்லி அவங்களை அடக்கலம் பண்ணி எரிச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொலஸ்ட்ரால் பண்ணி அதை அப்படியே ஒன்றில் அதை ஆக்கிட்டாங்க. பெரிய பிரச்சனை அது, கரூர் பிரச்சனை. பட் மக்கள் அப்பா அம்மா புள்ள குழந்தை புருஷன் எல்லாம் இழந்தவங்க. ஸோ அதனால் வந்துட்டு அது எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் ஸோ அவங்க அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் ஆகாது. கவர்மெண்ட் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சப்போர்ட் ஆகாது. விஜய் அவர் அவர் காரணம் அப்படின்னால அவர் வந்து அவர் ஆளுக்கு 20 லட்சம் கொடுத்தாரு. பட் அவர் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அது ஈடு ஆகாது. ஒரு மனுஷன் உயிரோட இருந்தால் மட்டும்தான் ஈடாகும். அது உயிரை விலை கொடுத்து ஒன்றால் வாங்கவே முடியாது. அப்பாற்பட்ட உயிரி கொண்டவன் இந்த டிஎம்கே அரசு. 15 உயிரை கொண்டவன் தூத்துக்குடியில் ஏடிஎம்கே அரசு. ஏடிஎம்கே மீன்ஸ் எடப்பாடி. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டாலினும் சரி, எடப்பாடியும் சரி, திருட்டு பசங்க தான். நம்பர் 1 திருட்டு ஊழல்வாதிங்க, கொலகார பசங்க. ஸோ கொண்டு போட்டு எவனுமே கேட்க மாட்டான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பிரகாஷ் ராஜ் நன்றி கெட்ட நாயா இருக்கான். பிரகாஷ் ராஜ் சினிமாவில் வந்துட்டு ஹீரோக்கு எதிராக தான் வில்லன். வில்லன் மட்டும் இருந்தால் படம் ஓடாது, ஹீரோ ஹீரோ மட்டும் இருந்தால் படம் ஓடிடும். ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்து எவ்வளோ பேர் டாப்பில் வந்திருக்காங்க. கதை கதை மட்டும் ஹீரோ வந்து எவ்வளோ டாப், வில்லன் மட்டும் இருந்தால் படம் ஓடாது. அது மாதிரி விஜய்க்கு எதிராக இருந்தாலும் எப்படி வாய் கூசாமல் பேசுகிறான்னு தெரியுது. பேசுறதுலாம் அரசியல் ஆகிடுமா? இப்போ நான் பேசுறது அரசியல் ஆகிடுமா? எல்லாம் பேசணும் அரசியல் தான் ஆகிடுமா? இறங்கி களத்தில் நின்று வந்து நிற்கணும். ரஜினி மாரி ஒதுங்கி நிற்காம, கமல் மாரி ஓடி ஒளிஞ்சிக்காம, ஸோ களத்தில் வந்து நின்று செய்கிறார் இல்லையா விஜய், அதுதான் அரசியல். அரசியல்னா பெரிய அரசியல், மக்களை எவன் சேவை செய்கிறானோ அவன் தான் அரசியல் வருது. ஒரு அரசாங்கம் அரசாங்கம் நடத்துறதும் அரசியல்வாதி, அவ்வளோதான். பெரிய இதில் கொள்கை கோட்பாடு மயிறு மட்டு இதெல்லாம் ஒரு மசலும் கிடையாது. மக்களுக்கு எவன் நல்லது பண்ணானோ அவன் தான் அரசியல் தலைவன், அவன் தான் தலைவன். அவனை பேசுகிறவன் எல்லாம் வேஸ்ட் பீஸ். ஸோ அதனால் அந்த பிரகாஷ் ராஜ் வந்துட்டு நான் தான் வந்து இவன் அவன் அப்படி பேசுகிறேன். ஸோ நீங்கள் வந்து சினிமா டைலாக்லாம் பேசுகிற ஒரு ஹீரோவை நடிச்சிட்டா, சினிமாவில் ஹீரோவை நடிச்சிட்டா இதில் ரியல் ஆகிட முடியுமா? அரசியல் இதாக முடியுமா? உலகம் பைத்தியம். பணத்தை வாங்கி பையில போட்டு விஜய்க்கு எதிராக பேசுகிற அந்த அளவுக்கு நாக்கு பூசாது.
ஒரு டயத்துல விஜய் தான் பக்காவா பண்ணுவாரு அப்படின்னு ஆரம்பிச்ச காலத்துல சொன்னோம். அதே நாரவாய் தான். ஐயோ! எப்பா நாரவாய நம்பவே முடியலல்ல மக்களே. ச்சீ! ஒர்ஸ்ட்டு பிரகாஷ்ராஜ். ஸோ நெறைய பேசணும். நீங்க எல்லாம் யூடியூப்ல பேசிருக்கீங்க. அப்படியே தாண்டமா இந்த பக்கம் வந்தா சொட்ட மண்டையன் யாரு சத்யராஜ். அந்த ஆள் இருக்கத்திலேயே பெஸ்ட். அந்த ஆளு ஹீரோலையும் சேர்க்க முடியாது, வில்லனையும் சேர்க்க முடியாது, காமெடி பீஸும் சேர்க்க முடியாது. 3த்துல சேர்ந்து ஏதோ ஒரு படம் நடிச்சு 6 அடி நட்ட மரத்த வச்சு ஏதோ படம் நடிச்சு அது அப்படியே ஓடி போயாச்சு. படங்கள் போயாச்சு. ஸோ அவங்க பையன் பரவால்ல விஜய் சப்போர்ட் பண்றவங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஆளு வந்து அந்த சொட்ட மண்டையில ஒரு டோப்பா மண்டைய மாட்டின்னு வந்துட்டு விஜய் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கான். அந்த ஆளு எவ்வளோ பணம் வாங்குனான்னு தெரியல. அவ பொண்ணு. அது அதுக்கு மேல வித்து போன ஏன்னா கல்யாணம் பண்ணி இருக்கிற குழந்தை குட்டி பெத்துன்னு வாழ்ந்துட்டு போறீங்கன்னா விஜய்க்கு எதிராக இறங்கிடுச்சு. நீங்க சொல்றது எதுவுமே விஜய்க்கு எதிராக ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆகாது ராசா. சத்யராஜ் சொல்ற மாதிரி ஒன்றும் செட் ஆகாது ராசா. அதனால வந்துட்டு சத்யராஜ் என்ன சொல்ற போல அப்போ வந்து டைம் டு லீட் ஜெயலலிதா வந்துட்டு காலில் விழுந்து அம்மா அம்மா என்னை மன்னிச்சிருவேன் நான் வந்துட்டு இனிமேல் பேச மாட்டேன் தலைவா படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ என்ன பண்றது அவங்க கிட்ட பவர் இருக்கு. டைம் டு லீடுன்னு போட்டாங்க தலைமை ஏற்கின்றன அந்த ஒரு வேர்டு தப்பா அவங்களுக்கு குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. அதனால வந்துட்டு அந்த படத்தை தடை பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஏதோ பர்சனலாக பேசி மக்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அஹ், அவங்க ஆஃபீஸ் போயிட்டு மக்கள் தெரியுமான்னு தெரியல எனக்கு தெரியாது நியூஸில் வந்தது. ஸோ அதனால் அவங்க போயிட்டு அவங்க கிட்ட சிஎம் கிட்ட பேசி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் நல்லா ஓடிச்சு. அது ஒரு விஷயம் மாஸ். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஊழல்வாதியாக இருக்க தான் அந்த படத்தை தடை பண்ணுறீங்க. ஏன் அவன் வரக்கூடாதா விஜய்? ஜெயலலிதா இருக்கும்போது வரக்கூடாத விஜய் தான் தடை பண்ணீங்க. ஸோ அதனால் வந்துட்டு விஜய்க்கு எவ்வளோ தடைகள் இன்ன வரைக்கும் தடை தான் போயிட்டு இருக்கு. அவர் ஜெயிச்சு ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்ற வரைக்கும் அவர் தடை தான். அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் எவன்லாம் தடை பண்ணா அவனை தூக்கி எல்லாத்தையும் ஜெயிலில் போகணும். எடப்பாடி சொன்னானே நான் ஆட்சிக்கு வந்தா நான் எடப்பாடி நீயே ஒரு ஊழல்வாதி தான் உன்னை தூக்கி முதல்ல ஜெயிலில் போகணும். அப்புறம் டிஎம்கேல ஒரு தூக்கி ஜெயிலில் போகிறான். ஸோ அதனால மக்களே வந்து பிரகாஷ் ராஜ் ஆகட்டும் அப்புறம் சத்யராஜ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு கோடையான இடியட் முட்டாள் தான் நான் சொல்லுவேன். இந்த ஜூலிலாம் ஒரு நாயே நாய் பேர் வைக்கிறது இவெல்லாம் ஒரு தெருநாய் சொல்லி பிடிச்ச நாய். இந்த நாயெல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு பாவம் விஜய் ஆகிய விஜய் வந்து பேசுகிற அளவுக்கு ஆகிட்டு அவர் காது கொடுத்து எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. ஸோ அதனால் வந்து டெசன் மேட்டர் விஜய்க்காகலாம் அதாவது அவரே ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பி சொல்கிறேன் நான் படாத அவமானங்கள் இல்லை நான் சந்திக்காத தோல்விகள் இல்லை என்னை அதாவது பாடி சேம் பண்ணாத ஆட்கள் கிடையாது. அதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்து நீண்டுது மூஞ்சி சரியில்லை முடி சரியில்லை உடம்பு சரியில்லை டான்ஸ் சரியில்லை. ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் தாண்டி தான் அவர் நம்பர் 1 போஸ்டிங்கில் வந்து நிற்கிறாரு. சிஎம் கேண்டிடேட் நிற்கிறாரு. கண்டிப்பாக சிஎம் ஆவார். ஏன்னா அவரோட முயற்சிகள் வேற. அவருக்கு வந்து அவங்க அப்பா சப்போர்ட்டாக இருந்தாங்க, அவங்க அம்மா சப்போர்ட்டாக இருந்தாங்க, மக்கள் சப்போர்ட் இருந்தாங்க, ரசிகர் சப்போர்ட் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. அதனால அவர் இந்த லெவலுக்கு வந்திருக்காரு. ஒரு புதிய கட்சி வரட்டுமே, ஒரு புதிய முகம் தெரியட்டுமே, ஒரு புதிய ஆள் அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் போகட்டும். முதல்ல அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை பேரை மாற்றணும். வெள்ளக்காரன் வச்சாங்க அந்த பேரை மாற்றணும். மாற்றி தமிழ் பேரை வைக்கணும். அதுதான் தலைமைச் செயலகமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போட்டோமே விஜய் சிஎம்மா உங்களுக்கு ஏன் வலிக்குது? டிஎம்கே ஸ்டாலினுக்கு ஏன் வலிக்குது? எடப்பாடிக்கு ஏன் வலிக்குது? மொத்தம் உங்களுக்கு எங்கேருந்து அப்படி கோவம் வருது? எல்லாமே ஊழல் பசங்க நீங்கள் ஊழல்வாதிங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு கோவம்? நல்ல மாதிரியே நடிக்கிறது திருட்டு பசங்க எவன்லாம் வச்சு பேசுறீங்க விஜய்க்கு எதிராக? ஸோ அதனால் வந்துட்டு எவன் பேசுனாலும் சரி. ஆனால் விஜய் வந்துட்டு டிவிகேல வந்த பிறகு தான் தெரியுது எவனுமே அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான் சினிமாவில். சினிமாலேருந்து ஒருத்தவங்க கூட குரல் கொடுக்க மாட்டேங்கிறான் டிஎம்கே எதிராக. ஏன்னா நாளைக்கு வந்து படம் நடிச்சா நமக்கு இருக்காது, நம்ம படம் ஓடாது, நம்ம படம் நடிக்க விட முடியும். எல்லாமே சுயநலவாதிங்க தான். ஒருத்தன் மக்களுக்கு நல்லது பண்ணுற வரணும் அவன் பேர் 1,00,000 பல பல கோடி பேர் நிற்கும் நிற்க மாட்டானு. அவர் இருந்த ஃபீல்டில் இருக்கவனே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. எல்லாமே பயந்தாங்கோலிங்க. பணம் போயிடும் பணம் போயிடும். ஸோ மக்களே எல்லாமே வந்து சிந்தித்து செயல்படுங்க. டிஎம்கே ஊழல் ஆட்சி வேண்டாம், டிஎம்கே ஊழல் ஏடிஎம்கேவும் வேண்டாம். எல்லாமே இந்த திருட்டு பசங்க எல்லாரும் வச்சு எப்படியெல்லாம் காலை வாரணுமோ அவங்க ஒய்ஃப் விஷயத்துலேருந்து கொலைகேஸ் கரூர் கொலைகேஸ்லேருந்து அப்புறம் பர்மிஷன் கொடுக்காது, அப்புறம் ரோட் ஷோ பண்ண விடாது, மீட்டிங் பேச விடாது, எக்ஸட்ரா 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 விஜய் எப்படி வேணாலும் மடிக்கு பார்த்தாங்க. அவரும் பாவம் பல்ல கடிச்சிட்டு அவரும் மனுஷன் தான். கோவம் வரும், எல்லாத்துக்குமே கோவம் வரும். சாதாரண நாய்க்கு குரங்குக்கு குருவிக்கெல்லாம் கோவம் வரும்போது அவர் வராதானே வரும், அடக்கிட்டு இருக்காரு. அவரும் கோவப்பட்டு மக்கள் மக்கள் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, ரசிகர்கள் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, ஓடுறாங்க ஓடிறாங்க கீழே விழுறாங்க, போலீஸ் கேஸ் போட்டுகிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு மீட்டிங் கேஸ் போட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கும் கோவம் வரும், வராமலாம் இருக்காது. கோவப்பட்ட மூஞ்சை காட்டிட்டாருன்னா மக்கள் வெறுத்துருவாங்க. அவருக்கு நல்லாவே தெரியும்.
கோவத்துக்கு ஏற்படுத்தும் போது கோவம் வரதான் செய்யும், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதெல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ணி மக்களுக்காக தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு வராருன்னு தான் அவர் சொல்றாரு. ஃபேமிலியை இழந்துட்டு வர்றாருன்னு தான் சொல்றாரு. ஸோ அதனால வந்துட்டு மக்களே சிந்திச்சு செயல்படுங்க. இந்த விளம்பர ஆட்சி, விளம்பர மாடல் ஆட்சி, ஊழல் மாடல் ஆட்சி, லஞ்சம் ஆட்சி, இந்த ஆட்சி, இவங்க 2 பேருமே தூக்கி போட்டுட்டு விஜய்க்கு எதிராக என்ன பண்ணாலும் செட் ஆகாதுன்னு மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. சொன்ன ஒரு வார்த்தைக்காக உங்க வாசல்ல கோலம் மட்டும் போடுங்க இந்த அண்ணனுக்காகன்னு சொல்லும்போது எல்லாருமே போட்டாங்க. மக்கள் விஜய் விரும்புகிற எல்லாருமே அவன் வாசல்ல கோலத்தை போட்டாங்க. ஏதோ ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஓரத்தை போட மாட்டான். மிஞ்சி மிஞ்சி போனால் டிஎம்கே காரன் மட்டும் தான் போடுவான். பொதுமக்கள் எவனுமே போட மாட்டான். அந்த கட்சி ஊழல் பண்ணி அவன் டிஎம்கே பணத்தை வச்சு மக்கள் பணத்தை எவன் தின்னானோ அவன் மட்டும் தாங்க போடுவான். மற்றபடி பொதுமக்கள் எவனுமே போட மாட்டாங்க. எடப்பாடி சொல்ல செய்யும் பார்ப்போம், சொல்ல சொல்லுங்க பார்ப்போம், சொல்லவே மாட்டான் அந்த ஆள். அந்த ஆளுக்கு அந்த ஐடியாலாம் தோணாது. அந்த ஆளுக்கு தெரிஞ்சதெல்லாம் டிஎம்கே பழி வாங்கணும், டிஎம்கே திட்டி நடக்கும், இப்படி இப்படி தான் திட்டி நடக்கும். ஸோ இதனால் வந்துட்டு மக்களுக்காக சிந்திக்கிற ஒரே தலைவன் டிவிகே தலைவன் தான். ஸோ மக்களே சிந்தித்து செயல்படுங்க. டிவிகேக்கு ஓட் பாருங்க மக்களே, ஓட் பா டிவிகே விசில் சின்னம். நாளைய முதல்வர், வருங்கால முதல்வர், நிரந்தர முதல்வர் 2026ல் விஜய் தான் நியூ சிஎம், தமிழ்நாட்டு சிஎம் ஆகிறாரு. ஸோ மக்களே, ஓட் பார் டிவிகே விசில் சின்னம்.